அதுக்கும் கேமரா காணாம போனதுக்கும் என்ன சம்மந்தம் சக்தி? கேமராவை நம்பர் லாக் போட்டு சேஃபா வச்சிருக்கேன்னு தானே சொன்னீங்க. இந்த டிராமா எல்லாம் என்ன டைவர்ட் பண்றதுக்காக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வெற்றியை நான் வெளியில கொண்டு வந்துருவேன்னு நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னேன்ல. அப்படின்னா நம்ம கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கும்னு அவ கெஸ் பண்ணி என்ன நோட்டம் பார்த்திருக்கா. அப்போதான் அந்த கேமராவை அவ எடுத்திருக்கணும் மேடம். அன்னைக்கு நம்ம காணவில்லைன்னு போஸ்டர் அடிச்சோம்ல மேடம், அப்போ அத பார்த்துட்டு ஒருத்தர் கால் கூட பண்ணார்ல. ஆமா, அவர் கூட இன்னொரு லேடி வந்தாங்கன்னு சொன்னார்ல. அது கன்ஃபார்மா பூஜா தான் மேடம். அடியால புடிச்சுட்டா அவ எப்படி என்ன கவுண்டர் அட்டாக் பண்றதுன்னு யோசிச்சுதான் அவ கேமராவை தூக்கிட்டா. எவ்வளவு திமிராவும் நக்கலாவும் பேசின தெரியுமா மேடம்? நான் தோத்து போயிட்டேன் மேடம். சக்தி, இப்பதான் நீங்க தைரியமா இருக்கணும். பூஜா என்ன பேசினா என்ன, எத்தனை நாள் பேசுறான்னு பாப்போம். நாம வெற்றியை வெளியே எடுத்துட்டா அவதான் ஜெயிலுக்கு போயாகணும். இது கவுண்டர் அட்டாக்காக மட்டும் செஞ்ச மாதிரி தெரியல. அவளுக்கு பயம். எங்க வெற்றி வெளியில வந்து அவ மாட்டிப்பாளுங்கிற பயத்துல தான் இப்படிலாம் பண்றான். ஆனா அத பார்த்துதான் நம்ம யூஸ் பண்ணணும். எப்படி மேடம்? நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இருந்த ஒரே ஒரு ஆதாரம் அந்த கேமரா தான். அதையும் காணுமே. இனிமே அந்த கேமரா இல்லாம நம்மளால எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க சக்தி. இப்படி படபடப்பா எமோஷனலா இருக்கிறதெல்லாம் நமக்கு நல்லதே இல்லை. நாம வெற்றியை வெளியில கொண்டு வரணும், அதுதான் முக்கியம். அவ நம்மள தோக்கடிக்க கவுண்டர் வச்சிருக்கானா, நாம அவ கவுண்டருக்கே கவுண்டர் வச்சிருக்கணும். எப்படி? நம்ம கிட்ட இருந்ததை தான் நான் தொலைச்சிட்டேனே. நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? எனக்கு எதுவுமே புரியல. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னது? என்னது மேடம்? கேமரா உங்ககிட்ட வந்துருச்சா? இல்ல சக்தி, இது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேடம், மேடம், இது பிரியா தானே? பிரியா எப்படி மேடம்? இந்த பிரியாவை தானே பூஜா கொன்னுட்டா. அப்புறம் எப்படி இங்க? பிரியா, நீ இன்னும் சாகலையா? நீ எப்படி இங்க? மேடம், இவளை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினா போதும்ல, வெற்றி வெளியில வந்துருவான்ல. மேடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். இவ இங்க எப்படி மேடம்? அவங்க பிரியா இல்ல சக்தி. பிரியா இல்லையா? என்ன மேடம் சொல்றீங்க? அப்படி அச்சசலா பிரியா மாதிரி இருக்காங்க. இல்ல சக்தி, இவங்க பிரியாவோட கூடவே பிறந்த ட்வின் சிஸ்டர். இவங்க பேர் தேவி. பிரியாவும் இவங்களும் ட்வின்ஸ். எப்படி மேடம்? பார்க்கிறதுக்கு பிரியா மாதிரியே இருக்காங்க. இவங்களை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? சக்தி, பூஜாவை நீங்க பெரிய கிரிமினல்னு சொன்னீங்கல்ல. நான் தான் கிரிமினல் லாயர் ஆச்சே. அவளை விட கொஞ்சமாச்சும் ஜாஸ்தியா யோசிக்க வேணாம்? இப்பதான் என்னால மூச்சே விட முடியுது. எல்லா ஆதாரத்தையும் தொலைச்சிட்டேனேன்னு சத்தியமா எனக்கு உயிரே போயிடுச்சு. நீங்க வேற லெவல்ல யோசிச்சு எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டீங்க. எப்படி மேடம் நீங்க இவங்களை கண்டுபிடிச்சீங்க? பிரியாவோட பாடிய யார் வாங்கினாங்கன்னு விசாரிச்சப்போ இவங்க பேரும் அட்ரஸும் எனக்கு கிடைச்சது. அப்புறம் என் ஜூனியர் அவங்க ஊருக்கே அனுப்பி அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிக்க அனுப்பினேன். அப்பதான் தேவியும் பிரியாவும் ரெட்டு குழந்தைங்கன்னு தெரிஞ்சது. உடனே நானே நேர்ல போய் தேவிய பார்த்தேன். பிரியாவை கொண்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க உங்க ஹெல்ப் வேணும்னு சொல்லி நான் இவங்களை கூப்பிட்டேன். அவங்களும் பிரியாவோட டெத்துக்காக உடனே கிளம்பி வரேன்னு என் கூட வந்துட்டாங்க. தேங்க்ஸுங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் எதுக்கு? நீங்க உங்க ஹஸ்பண்டை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க. அவரை நிரபராதின்னு நிரூபிச்சாதானே உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். அதுதான் பிரியாவோட சாவுக்கு நியாயத்தையும் வாங்கி கொடுக்கும். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.
பிரியா ரொம்ப நல்ல பொண்ணுங்க. நான் உங்க 2 பேரையும் என் அக்காவா நினைச்சு சொல்றேன். யாரோ வாழ்றதுக்காக அநியாயமா பிரியாவை பலியாக்கிட்டாங்க. அவளை கொன்னவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற அளவுக்குலாம் எங்ககிட்ட துணிச்சலும் இல்ல, பண பலமும் இல்ல. தினமும் காலையில எழுந்திருச்சா பிரியாவோட முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்பதான் ஸ்ரேயா மேடம் என்னை வந்து பார்த்தாங்க. கடவுள் தான் அவங்களை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா மேடம், தேவிய வச்சு எப்படி பூஜா தான் குற்றவாளின்னு நிரூபிக்க முடியும்? பூஜா மட்டும்தான் டிராமா பண்ணுவானா? ஏன் நமக்கு பண்ண தெரியாதா? புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. சக்தி, தேவிய பார்த்த உடனே என்ன நினைச்சீங்க? பிரியா எப்படி வந்தான்னு ஷாக் ஆனீங்கல்ல? ஆமா. உங்களுக்கே ஷாக்கா இருந்துச்சுன்னா பிரியாவை கொன்னவங்களுக்கு பிரியா தான் பேயா வந்திருக்கான்னு பயந்துட மாட்டாங்க? நிச்சயமா பயப்படுவா. அவ ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி பேசுவா மேடம். அவ சரியான பயந்தாங்கோலிதான். எவ்வளோ தைரியமா பேசுறவங்க கூட தனியா இருக்கும்போது பேய பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பயப்படுவாங்க. அவங்கள அப்புறம் அதை நாம எவிடன்ஸா எடுத்துக்கணும். அவங்க சொல்ற எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும். புரியுதா? சோ இதான் நம்ம பிளான். ஓகே? இப்ப புரியுதா இவங்க யாருன்னு? பிரியா இல்ல சாரி, தேவி. இன்னும் லைட்டா குழப்பம் இருக்கா என்ன? இல்ல மேம், நமக்கு இவங்க தேவி, பூஜாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு தான் இவங்க பிரியா. சரிதானே? தப்பு. ஏன் சக்தி, கரெக்டா தானே சொல்றாரு? பூஜாவை பொறுத்த வரை இவங்க பிரியா அல்ல, பிரியாவோட ஆவி. அது எப்படி? நிஜமா பேய் படத்துல நடந்த மாதிரி எல்லாமே நடந்தது. அப்படியே சில் அவுட்ல ஒரு உருவம் ஜன்னலுக்கு வெளியே நின்று அப்படியே தலை கொதிக்கிட்டு இருந்தது. சிவர் ஓரமா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தது. வீட்டுல என்னென்னமோலாம் பண்ணுச்சு. அப்படியே ஒரு குகைக்கு நடுவுல சொயின் நடுவுல வந்துட்டு போச்சு. சலங்க சத்தம்லாம் கேட்டுச்சு. 2வது நிமிஷம் என் கண்ணு முன்னாடி வந்து நின்றுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கிரியனும் திடீனும் தான். அவங்க 2 பேருக்கும் தான் இந்த பாராட்டு. இந்த பேய் சீன், ப்ராப்பர்ட்டி செட்டப்புக்கு எல்லாம் அவங்க தான் காரணமே. கதவு பாட்டிக்கு தானா திறக்குது. டேய் ஓடிட்டாடா, பிளான் சக்சஸ். ஹாய் ப்ரோ, வணக்கம். பாவீங்களா? பயங்கரமான டீம் ஒர்க்கா இருக்கு. நான் தான் கிரிஞ்சா? இதுவே இப்பதானே தெரியுது இருக்கு. அப்புறம் ரோஹித், டிராமா இன்னும் இருக்கு. உங்க ஹெல்ப் எங்களுக்கு தேவை. பூஜா அவ செஞ்ச கொலைய அவளே ஒத்துக்க போறதுதான் இதோட கிளைமேக்ஸ். அதுக்கு நாம எல்லாருமே சேர்ந்துதான் ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அந்த ஆதாரத்தை வாங்கி தர ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு ரோஹித் ப்ரோ. இதுல எந்த அப்ஜெக்ஷனும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, நிச்சயமா சரி. ஆனா என்ன விட பூஜாவும் இப்படிலாம் செஞ்சிருப்பான்னு நம்பவே முடியல. ஆனா
சத்தியமா ரொம்ப கன்ஃபியூஸ். ஆனா என்னாச்சு ப்ரோ? இல்ல வேணா பரவாயில்ல. ரோஹித், எதுனாலும் இப்பவே பேசிருங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை செய்யறப்போ சின்ன சந்தேகம் இருந்தா கூட செய்யக்கூடாது. என்னன்னு சொல்லுங்க. இல்ல கோவில்ல ஒரு சித்தரை வேற பார்த்தோமே, அவர் தான் எல்லாருக்கும் குறி வேற சொன்னாரு. அவரு சித்தரும் நம்ம கேங் தான். போதுமா? அட பாவீங்களா? அவரை ட்ரெயின் பண்றதுக்கு நாங்க பட்ட பாட ஐயோ எங்களால மறக்கவே முடியாது. ஒரு ஆளுக்கு சொல்ல வேண்டியதை அவருக்கு இன்னொரு ஆளுக்கு சொல்லி, கடவுளே. அதனால எத்தனை ரிசர்ச் எல்லாம் நாங்க பார்த்தோன்னு தெரியுமா? இப்ப நினைச்சா கூட கஷ்டமா இருக்கு. என்னால எதுவுமே நம்பவே முடியலங்க. இப்படி ஒரு டீமா சமங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டு பூஜாவையும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு போய் தனியா ஒரு ரூம்ல பயமுறுத்த சொன்னோம். ரோஹித், வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? எதா இருந்தாலும் கேளுங்க. அப்போ அந்த காளி கோயில் போயிட்டு திரும்பி வரப்போ பின்ன இதுக்கு என்ன தனி டீமை கொண்டு வர முடியுமா? கம்மி பட்ஜெட் டிராமால கிரியும் திடீர்னு தான் இந்த ஹோல் டிராமாவுக்கும் ஆர்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே. நாங்களே தான். எப்படிதான் இதெல்லாம் செஞ்சீங்கன்னோ தெரியல. இப்ப எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ என்ன ரோஹிதாவே இதுல சேர்த்துக்கோங்க. தயவு செஞ்சு பூஜா ஹஸ்பண்டா என்ன பார்க்காதீங்க. என் பொண்டாட்டி பூஜான்னு நான் எப்போ நினைக்கவே மாட்டேன். சக்தி, என்ன நம்புங்க. அவ தப்பு பண்ண. அவ ஜெயிலுக்கு போய் வெற்றி திரும்ப வெளில வரணும். அப்பயாச்சும் அவ திருந்தினாதான் நல்லது. அவ திரும்பி வர வரைக்கும் நான் அவளுக்காக காத்திருப்பேன். ஏய் கொலகாரி, எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கேன். ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதடி. உன் வாயாலே எல்லா உண்மையும் கக்க வைக்கிறேன். உன்னை ஜெயிலுக்கு அனுப்பதான் போகிறேன். அப்பயாச்சும் நீ திருந்தி வரியான்னு பார்க்குறேன். ஏன் திரும்பிட்டேன்? ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சியா? உன்னோட மைண்ட் வாய்ஸ் எல்லாமே எனக்கு கேட்டுருச்சு. என்னடா, நம்ம பாட்டுக்கு மொட்டை மாடி ஹால்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தோமே, இப்ப ரூம்ல கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்றாளேன்னு தானே நினைக்கிறேன். நம்ம யோசிச்சதில்லை. என்ன பேச மாட்டேங்கிற? அதானே நினைச்ச? ஆமா ஆமா. எனக்கு பாம்பு காது. நீ மனசுல என்ன நினைச்சாலும் அதை நான் கண்டுபிடிச்சிருவேன். அதனாலதான் ஏடா கூடமா ஏதாவது நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. பாரு. என்னங்க ப்ரோ? என்ன சக்தி இது? ஓபன் பண்ணுங்க. மைக்ரோ ஸ்பீக்கர் இருக்கு. இத பூஜாவோட ரூம்ல நாலா பக்கமும் ஒளிச்சு வச்சிருங்க. அவ கண்ணில் படக்கூடாதா? எதுக்கு சக்தி? வக்கீல் ஆபீஸ்ல வச்சு சொன்னோம்ல, அதுக்குதான். என்ன செய்ய போறோன்னு நான் அப்புறம் சொல்றேன். சரி சக்தி, நான் அவ ரூம்ல வச்சிருக்கேன். அப்புறம் என் மாமியார் என்ன பண்ண போறீங்க? இனிமே அவங்களுக்கு ரோல் எல்லாம் இல்லை. இன்னைக்கு பூஜாவை கதற விட்டு வாக்குமூலம் வாங்குறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க.
ஏன் இப்படி பண்ண பூஜா? ஏ பூஜா, பூஜா, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஏன் என்ன இப்படி பண்ணிட்ட? ரோஹித், என்ன பூஜா? உனக்கு ஏதாவது வாய்ஸ் கேட்டுச்சா? வாய்ஸா? நான் மைண்ட் வாய்ஸ் கூட எதுவும் பேசலையே பூஜா. என்ன நக்கல் பண்றியா? நான் எதுக்கு உன்னை நக்கல் பண்ண போறேன்? நான் பாட்டு புக் படிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஏதாவது வாய்ஸ் கேட்டுச்சான்னு கேட்டா என்ன சொல்ற? ஏன் இந்த விளக்கெல்லாம் நான் ஒன்னும் கேட்கல. உனக்கு கேட்டுச்சா இல்லையா? அம்மா தாயே, இந்த ஆளை விடுறியா? நிஜமா எனக்கு எந்த சத்தமும் கேட்கல. ஹால்லோ மொட்டை மாடிலோ ஏன் ரோட்டோட போய் பார்த்துக்கிறேன். இங்க வேணாம், நான் எந்திரிச்சு போறேன். ஒரு நிமிஷம். நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ என் கூட இங்கேயே இருந்துக்கோ. என்கிட்ட வசமா மாட்டினடி. இன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. ஏ பூஜா, நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண? ஏன் என்ன இப்படி பண்ண? இப்ப கேட்டுச்சா? கேட்டுச்சு. இப்படிதான் எனக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கு ரோஹித். அதான் போன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துச்சு. அதான் அடிக்கடி இப்படி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. வேற எந்த வாய்ஸும் உனக்கு கேட்கலையா? ஏன் இப்படி உயிரை எடுக்கிற பூஜா? எனக்கு மனுஷன் காது, உனக்கு தான் பாம்பு காதுல்ல. அதான் மனுஷ வாய்ஸ், பாம்பு, பல்லி, பூரா, நாய், பேய், பிசாசு, பூதம்னு உனக்கு எல்லா வாய்ஸும் கேட்கும். சரி, நீ கொஞ்ச நேரம் கவனம் இரு. எனக்கு தெளிவா கேட்டுச்சு. இவன் எதுக்கு போய் சொல்றான்? இவனை வாட்ச்மேன் மாதிரி நமக்கு துணைக்கு இருக்க சொல்லான்னு பார்த்தா இவன் வேஸ்டால இருக்கான். சரி. நான் தான். என்னாச்சு பூஜா? ஏன் பேய பார்த்த மாதிரி அலற? ஏன் முட்டிலாம் போட்டு இருக்க? ஏய், என்னாச்சு? உன்னதான் கேக்குறல. இல்ல, பேய் புக் படிச்சிட்டு இருந்தது. நான் தானே புக் படிச்சிட்டு இருந்தேன். இல்ல இல்ல இல்ல, நான் பார்த்தேன். நான் பேய் பார்த்தேன்.
ஒன்றும் இல்லை பூஜா, ஒன்றும் இல்லை பூஜா, ஒன்றும் இல்லை சரியா, சரியாயிடும். எல்லாம் மனப்பிராண்டி தான், மனப்பிராண்டி தான். சக்ஸஸ். ஓகே கோ கோ கோ. ஓகே ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் கிடையாது ஒன்றும் இல்லை. ஓம் காளி பத்திரகாளி அங்காள காளி, ஓம் காளி நீலி சூலி பத்திரகாளி